இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெரியோரே, இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாளில் நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த இறைவார்த்தையின் வல்லமை ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க ஜெபியுங்கள். இறைவார்த்தையை சுற்றிலிருந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த இறைவார்த்தையை கடவுள் உங்களுக்கு தருகின்றார். இந்த நாளை உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, இந்த நாளை அர்ச்சிப்பதற்கு, இந்த நாளை புனிதப்படுத்துவதற்கு, இந்த நாளில் அளவில்லாத ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிவதற்கு இந்த இறைவசனத்தை உங்களுக்கு தருகின்றார். இதன் அபிஷேகம் ஆற்றல் உங்களுக்கு இன்று கிடைக்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-13 இறைவார்த்தைகள். சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதை மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவில் நிறுத்தி, ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஆண்டவர் இதுவரை நமக்கு உதவி செய்தார் என்று கூறி ஒரு கல்லை நிறுத்தி எபனேசர் என்று பெயரிட்டார். இந்த கல்லின் மகிமை என்ன? அடுத்த இறைவார்த்தை, பெலிஸ்தியர் சிறுமையுற்று அதன் பின் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. சாமுவேலின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் கை பெலிஸ்தியருக்கு எதிராக இருந்தது. எபனேசர் என்று பெயரிடப்பட்ட கல், இந்த கல் நிறுத்திய பிறகு, இந்த கல் ஊன்றிய பிறகு பெலிஸ்தியர் சிறுமையுற்றனர், போரில் தோற்று போயினர். அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் எல்லைக்குள் வரவில்லை. இன்று நமது வீட்டில் நாம் ஊன்றுவது எபனேசர் என்ற கல் அல்ல, மாறாக இறை வார்த்தை என்ற பாறை. இந்த பாறையின் மீதுதான் நாம் அடித்தளம் இடுகின்றோம். இது அசையாது, மாறாக உறுதியான மூலைக்கல். இவ்வாறு அடித்தளம் இடும்போது நீ தோற்று போக மாட்டாய். தீமை உன்னை தோற்கடிக்க முடியாது. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லுமிடமெல்லாம் நன்மை செய்ய கடவுள் கட்டளையிடுவார். தீய சக்திகள் உன்னை வீழ்த்தாது. இறை வார்த்தையின் கேடயம் உன்னை பாதுகாக்கும். நமது வாழ்க்கையிலும் நமது வீடுகளிலும் பல்வேறுபட்ட தீமைகள் நம்மை வீழ்த்தட்டுகின்றன. சண்டை, சச்சரவு, பகை, கோபம், பழிக்கு பழி, சந்தேகம் என்று பலவும் நம்மை சூழ்ந்திருக்க காரணம் கடவுளின் பாதுகாப்பு வளையம் நம்மேல் இல்லை, நமது குடும்பத்தின் மேல் இல்லை. இறை வார்த்தை என்று நமது வீட்டில் நாம் ஊன்ற வேண்டும். பிறருடைய வாழ்க்கையிலும் பிறருடைய குடும்பத்திலும் ஊன்ற நாம் உதவ வேண்டும். அவர்களுடைய வாழ்விலும் வெளிச்சம் வர உதவ வேண்டும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் எனது இதயத்தில் இந்த இறை வார்த்தையை அடித்தளம் இடப்பட வேண்டும். தீமை என்னை வெல்லக்கூடாது. துன்பம் என்னை வீழ்த்தாட்டக்கூடாது. வஞ்சனை எதுவும் என்னை வீழ்த்தக்கூடாது. மாறாக ஊன்றிய இறை வார்த்தை எனக்கு நங்கூரமாக இருக்க வேண்டும். ஊன்றிய கடவுளின் வார்த்தை கலங்கரை விளக்கமாக எனக்கு வெளிச்சம் தர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல, எனது குடும்பத்துக்கும் எனது பிள்ளைகளுக்கும் அது வெளிச்சமாக, கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும். எனவே சாமுவேல் ஊன்றிய கல்லை போன்று இறை வார்த்தை இன்று எனது உள்ளத்திலும், எனது இதயத்திலும், எனது குடும்பத்திலும், எனது தலைமுறையிலும் ஊன்ற இந்த இறை வார்த்தையின் அபிஷேகம் கிடைக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.